வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனிப்பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று நிறைய செய்திகள் வருகிறது. செய்தி ஊடகங்கள், சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளிவருகிறது. எங்கே செல்லும் இந்த பாதை? ஐயா ஓபிஎஸ் உடைய வயதை கணக்கிட்டால் அவர் மிக ஆக்டிவாக அரசியல் செய்யும் நிலையில் அவருடைய உடல்நிலை இல்லை. அவரை நாங்கள் டிவியில் பார்க்குறத வச்சு நான் சொல்கிறேன். அவர் நீண்ட காலம் வாழட்டும், 100 ஆண்டு காலத்துக்கு மேலே வாழட்டும். ஆனால் அவருடைய உடல்நிலை அத்தனை எளிதாக அவருக்கு ஒத்துழைக்காது, தேர்தல் பிரச்சாரம் என்பதற்கெல்லாம். அது ஒரு புறம். இரண்டாவதாக, அவர் என்ன செல்வாக்கு வைத்திருக்கிறார் என்று அவர் தனிப்பாதையில் செல்ல முயற்சிக்கிறார். அவருக்கு பின்னாடி சில எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, முக்கியமாக வைத்திலிங்கம். அவரை தஞ்சாவூர்லேயே ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. ஒரத்தநாடு பகுதியில் தான் அவர் இருக்கார். அவரை தஞ்சாவூர்லேயே ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. நான் ஏன் இதை கணிச்ச மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிந்து ஒரு தனி மனித செல்வாக்கு, பிம்ப அரசியல் என்பது எப்போதும் மறைந்து விட்டது. கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது கூட பிம்ப அரசியல் தான். ஆனால் அன்றைக்கு இருந்து மக்களின் விழிப்புணர்வு என்பது மிக மிக குறைவு. காட்சி ஊடகங்கள் அத்தனை அதிகமாக இல்லாத காலங்கள். இன்றைக்கு ஒரு நொடியில் ஒரு செய்தி உலகம் முழுவதும் பரவிவிடும். அந்த மாதிரி காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் எந்த விதமாக ஒரு லோக்கல் அரசியலை மட்டுமே நம்பி தான் இவங்கெல்லாம் இறங்குறாங்க. இவர் மட்டும் இல்லை, ஐயா ஓபிஎஸ் மட்டும் இல்லை, டிடிவி தினகரன், சசிகலா, இவங்கெல்லாம் பழைய பஞ்சாங்கம் சொல்லுவாங்க இல்லையா, பழைய பஞ்சாங்கம். அது மாதிரி ஏதோ தான் சாதிக்காரன் ஓட்டு போட்டுருவான், தன்னால் பண பலன் பெற்றவர்கள், இவங்களால் பணம் ரீதியாக பலன் பெற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வேலை செய்வாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம். அங்கு தலைமை பண்பு மிக்க உட்கார்ந்துருக்கிறார். நான் ஒன்றும் எடப்பாடிக்கு ஃபாலோவரும் இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தயவுசெய்து அதிமுகவை கலைத்து விடுங்கள் அப்படின்னு. ஏன்னா அவருடைய தலைமை பண்பு அப்போது குறைவாக இருந்தது. அப்போது நான் சொன்னதும் உண்மை, இப்போதும் நான் சொல்கிறேன். அவருக்கு தலைமை பண்பு என்பது சற்று வேறுகேறி இருக்கிறது. அவர் எப்படி கடந்து வந்துடுவார். இது மாதிரி ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களை நம்பாமல் இருந்ததே ஒரு மிகப்பெரிய தகுதி யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்போ ஓபிஎஸ் ஐயாவுடைய பாதை எங்கே போகும்? இந்த தனிப்பாதை. அது நேராக அந்த பாதை போய் ஒன்று தாவைக்கால சேரும் அல்லது திமுகவில் சேரும். இந்த ரெண்டில் ஒன்றில் தான் போய் சேரும். தனி பாதையிலலாம் அவர் போய் செலவழித்து ஜெயிக்க முடியாதுங்கிற அவருக்கு தெரியும். இத்தனை பெரிய கூட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டார் அவர். எல்லாம் பெரிய காசு செலவு பண்ணுற ரெடியாக இருக்கிறவங்க. இவர் எவ்வளோ காசு செலவு பண்ணிட முடியும்? அப்படியே செலவு பண்ணால் எதிர்த்து நிற்கிறவங்களை ஜெயிக்க வைக்கணும். வைத்திலிங்கம்லாம் ஏதோ வீரன் மாதிரி பேசுவாங்க, நத்திங். அங்கெல்லாம் அவங்களுக்கு அப்படி ஒன்றும் இது கிடையாது. ஸோ தனிப்பாதை சரியான பாதையா? இதுதான் நம் சேனலுடைய கேள்வி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.